வணக்கம். இன்றைய நாளுக்கான பரிதியின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. 2024ஆம் ஆண்டு புதிய நாடாளுமன்றம் கூடப்பட்டு முதல் நாள் அமர்வுக்கு முன்னர் ஆசனங்கள் ஒதுக்கப்படுவது இல்லை என்று ஒரு சில தரப்புகள் கூறியதால் அன்றைய தினம் சிறிய சலசலப்பொன்று ஏற்பட்டது. புதிய அரசாங்கம் பதவியேற்றதும் பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்று நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கான ஆசனம் ஒதுக்கப்பட்டதாக உணர்ந்து கொள்வதுதான் மரபு என முன்னாள் நாடாளுமன்ற ஊடகவியலாளர் எஸ். மகாலிங்க சிவம் தெரிவித்துள்ளார். முதல் நாள் அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்தது அவரின் அறியாமையாக இருக்கலாம் எனவும், எனினும் அங்குள்ள படைகள சேவகரால் கூறப்பட்ட போதும் அதனை ஏற்காது அவர் செயற்பட்டுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். பதுளை கணுபெலெல்ல பகுதியில் உள்ள தனியார் களஞ்சிய சாலையில் மனித பாவனைக்கு ஒவ்வாத சுமார் 2900 கிலோகிராம் கோதுமை மா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த களஞ்சிய சாலையின் முகாமையாளர் பொது சுகாதார பரிசோதகர்களால் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநகர சபையின் டெங்கு ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களினால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த பாரியளவான கோதுமை மா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் மாவீரர் வார நிகழ்வுகளை முன்னெடுத்தமை தொடர்பில் நேற்று முன்தினம் 2 இளைஞர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வாக்குமூலங்களும் பெறப்பட்டுள்ளன. மாவீரர் வார காலப்பகுதியில் கொக்குவில் சிவசுப்பிரமணியர் முருகன் கோவிலடியில் மாவீரர்களை நினைவேந்தும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டமை தொடர்பிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் பிறந்த தினம் மற்றும் மாவீரர் நாள் குறித்து முகநூலில் பதிவிட்டமை தொடர்பில் கடந்த 29ஆம் தேதி இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. யாழ் வடமராட்சி பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமிலிருந்து இராணுவத்தினரை வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்தால் உத்தரவிடப்பட்ட போதிலும் இன்னமும் இராணுவத்தினர் வெளியேறவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அமைச்சரவை கடந்த மாதம் 18ஆம் தேதி பொறுப்பேற்றிருந்தது. அமைச்சரவை பொறுப்பேற்ற சில மணி நேரங்களில் பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமிலிருந்து 14 நாட்களுக்குள் படையினர் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு இராணுவ தலைமையகத்தால் பிறப்பிக்கப்பட்டது. எனினும் 14 நாட்களுக்கு மேலாகியும் இந்த முகாம் இராணுவத்தினரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படவில்லை. தொடர்ந்தும் அந்த தனியார் காணியும் இராணுவ முகாமும் படையினரின் கட்டுப்பாட்டிலேயே காணப்படுகின்றன. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் நிலத்தில் புதைக்கப்பட்ட வெடிபொருட்கள் சில வெளியில் தென்பட்டுள்ளன. முள்ளிவாய்க்கால் பகுதியில் இந்த வெடிபொருட்கள் காணப்பட்டுள்ளமை தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தொலைபேசி முறைப்பாட்டிற்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்து பகுதியினை அடையாளப்படுத்தியுள்ளார்கள். இது விடுதலை புலிகள் காலத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. அண்மையில் பெய்த கடும் மழை வெள்ளம் நிலத்தினை அரித்து பாய்ந்துள்ளது. இதனால் இந்த வெடிபொருள் எச்சங்கள் தென்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து முல்லைத்தீவு போலீசார் நீதிமன்றின் அனுமதி பெற்று குறித்த வெடிபொருட்களை சிறப்பு அதிரடிப்படையினரிடம் பாரப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு வெளியோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹடுகஸ்வேவ பிரதேசத்தில் பெண்ணொருவரை சுட்டுக் கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த மூவரும் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இந்த கொலை சம்பவம் ஹடுகஸ்வேவ பிரதேசத்தின் கெப்பட்டிகொல்லாவ எல்லைக்குட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட மூவரிடமிருந்தும் T56 ரக துப்பாக்கி, அதன் 8 தோட்டாக்கள், ஒரு ரிவால்வர் துப்பாக்கி, அதன் 5 தோட்டாக்கள், ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கமோ அல்லது எந்தவொரு அதிகாரியோ குறிப்பிட்ட திகதியத்தினையும் அறிவிக்கவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தவிசாளர் பிரசாத் மானகே நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு டிசம்பர் இறுதியில் அல்லது எதிர்வரும் ஜனவரி தொடக்கத்தில் பேருந்துகள் மற்றும் லொரிகள் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை பேருந்துகள் மற்றும் லொரிகளின் இறக்குமதியின் பின்னர் நிதி நிலைமைகள் அவதானிக்கப்பட்ட பின்னர் மற்ற வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். செல்ல கதிர்காமம் பகுதியில் அக்கரவிசவாவியில் 5 மாணவர்கள் பயணித்த கட்டுமர படகொன்று கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்து நேற்றைய தினம் பிற்பகல் 5:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் உயிரிழந்தவர் செல்ல கதிர்காமம் பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய பிரமோத்தற்ற மாணவராவார். இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த 5 மாணவர்கள் இந்த படகில் பயணித்த நிலையில் படகு கவிழ்ந்ததை தொடர்ந்து கிராம மக்கள் உடனடியாக விரைந்து அவர்களை காப்பாற்றியுள்ளனர். நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தெற்கு மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ ஆகியோருக்கிடையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்படுகின்றதா என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் இணைப்பாளர் மனுவல் உதயசந்திரா கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். 15 வருடங்களாக எங்களுடைய துயரங்களையும் துன்பங்களையும் ஊடக வாயிலாகவும் கவனஈர்ப்பு போராட்டமாகவும் ஆர்ப்பாட்டங்களாகவும் ஏதோ ஒரு வகையில் அறிய தந்து கொண்டிருக்கின்றோம். தமிழனாக பிறந்ததால் இந்த நாட்டில் வாழ முடியாது எனில் எம்மையும் வேறு நாட்டிற்கு அனுப்பிவிட்டு ஒரே சிங்கள இனமாக இந்த நாட்டை ஆளுங்கள் என அவர் தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். முன்னர் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது உணவுப் பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்களை வாங்க மக்கள் சதோச மற்றும் பலநோக்கு கூட்டுறவு சங்க கிளைகளில் நீண்ட வரிசையில் நின்றனர். ஆனால் பொருளாதார நெருக்கடி சற்று தளர்ந்து பொருட்கள் வந்த பின்னர் குறித்து அந்த வரிசை அற்றுப்போனது. தற்போது மற்றொரு வரிசைக்கு மக்கள் தயாராகிவிட்டனர். பத்திரமுல்லை தென்னை பயிற்சிகை சபைக்கு சொந்தமான கப்துருவாய கடையில் நேற்று முன்தினம் காலை தேங்காய்களை கொள்வனவு செய்வதற்கு வாடிக்கையாளர்கள் குழு ஒன்று நீண்ட வரிசையில் நின்று தேங்காய்களை பெற்றுள்ளது.